இந்த போட்டி நம்ம 2 பேருக்கும் தானே. இதுல என்னக்கா போட்டி இருக்கு? உங்க குழந்தை என் குழந்தை மாதிரி தானே. ஆமா மாமா, உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். என் தம்பி கிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன். இன்னொரு தடவை இந்து மேல நீ கைய வையி, நான் உனக்கு வேற ஒரு வேடிக்கையை காட்டுறேன். என் புருஷன் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் வழக்கப்ப ஜாம் ஜாம்னு நடத்தி என் பொண்ணு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்போம். சம்பந்தியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் இல்லாத குறையே தெரியாம நாங்க நடத்துறோம். அப்பாதான் இல்ல, மத்தபடி உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாத அனாதை இல்ல. சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இது நம்ம வீட்டு விசேஷம், நல்லபடியா நடத்துவோமே. மாமா, இது பொண்ணு வீட்டுக்காரங்க தான் செய்யணும். நடத்துறோம்னு சொல்லி எல்லா செலவையும் நீங்களே இழுத்து போட்டுக்காதீங்க. எங்க அம்மாவே செய்யட்டும். மா, செய்வல்ல? என் கண்ணு, உனக்கு செய்யாம வேற யாருக்கிட்ட செய்ய போறேன்? தாராளமா செய்யறேன். இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பெருசா செய்யற. இருங்க இருங்க, இந்த வீட்ல 2 சீமந்தம் நடத்த வேண்டியிருக்கு. தேனை பத்தியே பேசிட்டு இருந்தா லட்சுமி சீமந்தத்தை பத்தி யார் பேசுறது? அத தேனக்கா தானே இந்த வீட்டு மூத்த மருமக, அவங்களுக்கு கிராண்டா செஞ்ச போதுமே. அப்போ உன்னை ஓரங்கட்ட சொல்றியாமா நீ? என்னம்மா பேசுற நீ? சீமந்தம் 2 பேருக்கும் ஒன்னா தான் நடக்கணும். சம்மந்தி, ஒரே நேரத்துல 2 பேருக்கும் சீமந்தம் செய்யறது முறை இல்ல. அதுவும் இல்லாம தேனுக்கு சபையில நான் சீர் செய்வேன். ஏன் உறவு முறைங்கள்லாம் வந்து வரிசை வைப்பாங்க. லட்சுமிக்கு யாரு இருக்கா? அவளுக்கு அசிங்கமாயிராதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? லட்சுமி அக்காக்கு நான் இருக்கேன். நான் சீர் செய்யறேன். அனுஷ்கா, அவங்க தான் தெரியாம பேசுறாங்க. லட்சுமி இந்த வீட்டு மருமக மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு மகளும் அவதான். நீங்க தேன்மொழிக்கு எவ்வளவு சீர் செய்றீங்களோ அதே அளவுக்கு நாங்க லட்சுமிக்கு செய்வோம். சபையில தேனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை லட்சுமிக்கும் கிடைக்கும். அப்படியே இருந்தாலும் ஒரே நேரத்துல 2 சீமந்தம் செய்யக்கூடாதுல்ல சம்மந்தி? அத நம்ம சாமி கிட்ட கேட்போமே. இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் அதுக்கு அவர்தான் நாள் குறிச்சு கொடுப்பாரு. அவர்கிட்டயே எது முறை எப்படி செய்யலாம்னு கேட்டா அவரே சொல்லிட்டு போறாரு. சரிங்க சம்மந்தி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சீக்கிரமே நாளை குறிங்க. சக்தி, காதல விழுந்துச்சுல, ஃபேக்டரிக்கு போகும்போது அப்படியே சாமி பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. அதெல்லாம் சொல்றப்பா, வேஸ்ட் நிக்க மாட்டேங்குது, பெல்ட் கொடுக்க சொல்லுங்க. ஐயோ, உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா போச்சு. அத்தை இருங்க, இந்தாங்க. ஓட்டணும். அவர் ரொம்ப கோமா போறாரு, போய் என்னன்னு கவனிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுதுங்க. தலை வலிக்குதே. என்னம்மா, நீ இன்னும் மாத்திரை சாப்பிடல? வா, வந்து மாத்திரை சாப்பிடு. வா வாமா. வள்ளியம்மா, நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க. லட்சுமி இந்த வீட்டு மருமக மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு மகளும் அவதான். தேனுக்கு சபையில நான் சீர் செய்வேன். ஏன் உறவு முறைங்கள்லாம் வந்து வரிசை வைப்பாங்க. லட்சுமிக்கு யாரு இருக்கா? என்ன உட்கார்ந்துகிட்டே கனவா? அதுல நான் இருக்கேன்னா? என் கனவே நீங்க தானே, அதுல நீங்க இருக்காம வேற யாரு இருக்க போறா? சரி, அது என்ன கனவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனா
அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். இங்க பாரு, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்புறம் எதுக்கு சத்தியம்? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க. நான் ஏதாவது கேட்க கூடாது கேட்டுருவேணும்னு பயமா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. சரி சொல்லு, நான் என்ன சத்தியம் பண்ணி தரணும்? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்திய வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு கல்யாணமா? லக்ஷ்மி, நீ என்ன வேணாலும் கேளு, இது மட்டும் வேண்டாம். அதுக்கு பதிலா கிணத்துல குதின்னு சொல்லு, நான் கண்ணை மூடிட்டு குதிக்கிறேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னாச்சு லக்ஷ்மி? லேசா பயம் வந்துருச்சுங்க. இத பாரு லக்ஷ்மி, உன் பயம் என்ன? இப்ப எதுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்லங்க, நான் உயிரோட இருக்கும்போது உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையும் நினைச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்க கூடாது. உள்ள அனாதி ஆயிடக்கூடாதுங்க. லூசு, இப்ப என்னாச்சு? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ இப்படி நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு? ஆமா, சீமந்தம் எப்ப நடத்துறதுன்னு அம்மா சாமி கிட்ட தேதி குறிச்சிட்டு வர சொன்னாங்களாமே, சக்தி என்கிட்ட சொன்னா. நீங்க பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்ட சத்தியத்தை நீங்க இன்னும் பண்ணி கொடுக்கல. என்னம்மா இது, விடமாட்டியா நீ? இது பாருங்க, மனுஷ வாழ்க்கையில யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நான் 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அல்பாயுசுல போயிட்டா கதி என்ன ஆகும்? அதுவும் ஒருவேளை பெண் குழந்தையா இருந்தா அவ வாழ்க்கையில அம்மா ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் கிட்ட பகிர்ந்துக்க முடியாத எல்லா விஷயத்தையும் அவளால அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். என் குழந்தைய தன் குழந்தையா நினைக்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதாங்க அவளுக்கு அம்மா இல்லைங்கிற குறை தெரியாது. இல்லைன்னா அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சீமந்தம் செய்யற நேரத்துல அவளுக்கு இதெல்லாம் யார் செய்வாங்கிற கேள்விலாம் வரும். லக்ஷ்மி, உனக்கு இப்போ அம்மா இல்லைங்கிற கவலை வந்துருச்சா? இல்ல, அத்தையும் மாமாவும் அந்த கவலையெல்லாம் போக்கிட்டாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது அத குத்தி காட்டி பேசினாங்களா? சிச்சே, குத்தி காட்டி பேசல. ஆனா ஒரு பேச்சு வரும்ல. தேனக்காவோட அம்மா யதார்த்தமா அப்படி கேட்டாங்க. இருந்தாலும் என்னால அதை தாங்கிக்க முடியல. இப்ப எனக்கு சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சத்தியம் பண்ணுங்க. ஒரு சத்தியம் இல்ல, 100 சத்தியம் பண்றேன். அதே மாதிரி 1 இல்ல 100 கல்யாணம் பண்ணிக்கவும் நான் ரெடி. சொல்லு, எத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு கல்யாணம் போதும். சத்தியம் பண்ணுங்க. சரி, சத்தியத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன? உனக்கு அப்புறம் தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்த மட்டும் நீக்கிட்டு இஷ்டப்படும் போதெல்லாம் பண்ணிக்கலான்னு திருத்திக்கலாமா? உதப்படுவீங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் வெற்றி, நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. இப்ப சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? கோச்சிக்காத, பண்றேன். சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே.
உனக்கு அப்புறமா நான் உயிரோட இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயும் நானும் உயிர் பிரியிற நேரம் ஒன்னாதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியம்லாம் வேஸ்ட். அத்தையும் மாமாவும் என்ன மத்தவங்க முன்னால விட்டு கொடுக்காம தான் பொண்ணா நினைக்கிறாங்க. நீங்க என்ன உயிரா நினைக்கிறீங்க. இந்த நன்றி கடன் எல்லாம் நான் எந்த பிறவில அடைக்க போறேன்னு தெரியல. என்னப்பா தூக்கம் வரலையா? இல்லப்பா. ஏன் தெரியல. எனக்கு தெரியும். ஜெனிஃபருக்கு பண்ண துரோகம் உன்னை குத்துது இல்ல? பா என்னடா நோப்பா, அந்த பொண்ணோட விதி முடிய போகுது. இன்னும் நீ ஒரு முடிவுக்கு வரல. நான் என்னப்பா முடிவுக்கு வரணும்? அவன் நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவகிட்ட இருந்து விலகி நிக்கிறியடா. நான் எப்பவுமே விலகி தானே நிக்கிறேன். இந்த பிரச்சனை அவளா இழுத்துக்கிட்டது. அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அப்பா நான் அவளை காதலிக்கலப்பா. அவ கூட வாழணும்னு ஆசைப்படல. எனக்கு எப்பவுமே லட்சு தான்ப்பா முக்கியம். இப்ப கூட இந்த விஷயம் லட்சுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என் மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. நீ அவளை விரும்பல, அது எனக்கு தெரியும். அவ உன்னை விரும்பியிருக்காடா. நான் உங்கள்ட்ட நியாயம் கேட்கல. அப்படி கேட்டு நீ இதெல்லாம் பேசியிருந்தா ஓகே. சாக போறவகிட்ட கொஞ்சம் கருணை காட்டுன்னு சொல்றேன். அவ சாவறதுக்குள்ள அவ வாழ்க்கைய முழுமையாக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஒரு அப்பன் தான் பிள்ளை கிட்ட சொல்ல முடியாத விஷயம்தான் எது தர்மம் எது நியாயம்னு நம்ம காலங்காலமா நம்பிட்டு இருக்கோமோ அத சூழ்நிலையோட பொருத்தி பார்க்கும்போது அந்த வரையறையெல்லாம் வாழ்க்கையோட ஒத்து போகாதுன்னு எனக்கும் புரியுது. கட்டின பொண்டாட்டி இருக்க வேண்டிய இடத்துல மனசார இன்னொருத்தைய நினைச்சாலும் அது துரோகம்தான். அந்த துரோகத்தை செய்யன்னு நானே உனக்கு சிபாரிசு பண்றேன்டா. ஜெனிஃபர் பாவண்டா. அவ உன் மேல வச்சிருக்க காதலுக்காக அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்துடு. அப்பா ஜெனி நல்லவன். என்ன லவ் பண்ணா, என் குழந்தைய சுமந்திருக்கா. இப்ப சாக போறா. அதுக்காக நான் என் வாழ்க்கையை பணைய வைக்கணுமா? அவ மேல எனக்கு பரிதாபம் இருக்கு. அதுக்காக அதை பார்த்துக்கிட்டே போய் நான் பள்ளத்துல விழ முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய சுயநலக்காரனாடா நீ. என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா இதுதான் பிராக்டிக்கல். ஒரே ஒரு நாள் அவ கூட வாழ்ந்து அந்த விஷயம் லட்சுக்கு தெரிஞ்சா என் மொத்த வாழ்க்கையும் கை தவறி விழுந்த கண்ணாடி பாத்திரம் மாதிரி செதறி போயிரும்பா. அவ என்னை எவ்வளவு விரும்புறாளோ அதை விட 1000 மடங்கு நான் லட்சுவை விரும்புறேன். எனக்கு என் வாழ்க்கை தான்ப்பா முக்கியம். விதி முடிய போறவளுக்காக என் தலைவிதியை என்னால அடமான வைக்க முடியாது. லட்சுக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கை போயிடும், உன் தலைவிதியும் மாறிடும்.
உன்னை விட்டு அவ போயிடுவா. அதானே உன் பயம்? இதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நாள் ஜெனிஃபருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அது லட்சுக்கண்ணில் படாதபடி நடந்துக்கோ. அறிவு கட்டவனே, ஜெனிஃபர் நினைச்சா அத லட்சுக்கிட்ட சொல்ல முடியாத என்ன? அப்ப என்னடா பண்ணுவ? உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. நீ செய்ய தயங்குற நல்ல காரியத்துக்கு இன்னொருத்தர் மேல பழிய போடாது. தப்ப ஒத்துக்கிறது ஒரு குணம், தப்பே செய்யலன்னு மறுக்கிறது இன்னொரு குணம். செய்யற தப்புக்கு நியாயம் கற்பிக்காத. அது கொஞ்சம் கொஞ்சமா உன் குற்ற உணர்ச்சிய கொன்னு புதைச்சி உன்னை மிருகமாக்கிடும். அப்பா, என்ன குழப்பாதீங்கப்பா. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். தெரியும். அன்னைக்கு வசந்த வெளியில கூட்டிட்டு போற மாதிரி நடிச்சு அவனை அநாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கிற. ஜெனி செத்த அடுத்த நிமிஷமே அவனை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்துருவேன். அதான உன் தெளிவு? ஆமாப்பா, நான் அவனை அனாதைய தெருவுல விடலப்பா. நல்ல இடத்துல தானே கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன். என் வாழ்க்கை நல்லா இருந்ததா நான் அவனை கவனிச்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் ஜெனிய காதலிக்கல. இப்ப அவன் நிலைமையை நினைச்சு நான் போலியா அவ முன்னாடி நின்னு சிரிக்கவும் முடியாது. அத அவளும் விரும்ப மாட்டாப்பா. இதோ பாரு, கடைசியில அவன் மேல பழிய போட்டுட்ட. சூப்பர். உன் சுயநலத்துக்காக ஒவ்வொரு காரணமா கண்டுபிடிக்கிற உன் மூளை அவளை ஒரு நாள் சந்தோஷமா வச்சுக்க ஒரு வழியை கூடவா கண்டுபிடிக்காது. அப்பா, என்ன கார்னர் பண்ணாதீங்கப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஜெனிஃபர் மேல எனக்கு இருக்கிற பரிதாபத்தை விட லட்சுமி மேல நான் வச்சிருக்கிற காதல் ரொம்ப பெருசுப்பா. அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. எதுக்காகவும் அவளை இழக்க நான் தயாரா இல்லப்பா. ஜெனிஃபர் மேல நான் காட்டுற வெறுப்பை வச்சு என்ன நீங்க சுயநலக்காரன்னு முடிவு பண்ணா, நான் லட்சுமி மேல வச்சிருக்கிற காதலை வச்சு என்னன்னு முடிவு பண்ணுவீங்கப்பா? சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன். என்கிட்ட தியாகத்தை எதிர்பார்க்காதீங்க. நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கத்தான் போராடிட்டு இருக்கேன். அதுல யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஜெனிஃபரை காதலிச்சு ஏமாத்தி மோசம் பண்ணல. இந்த சூழ்நிலைக்கு அவதான் பொறுப்பு, நான் இல்ல. நான் வரேன்ப்பா. லக்ஷ்மி, கிளம்பலாமா? தலைவரிட்ட ரெடி ஆயிட்டு இருக்கேன். 5 minutes. சீக்கிரம். நம்ம கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் கயிறு ஃபேக்டரிக்கு வேற போகணும். வந்துட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கு. லக்ஷ்மி, நான் கீழே இருக்கேன். நீ ரெடி ஆயிட்டு வந்துறியா? வந்துடுறேன். சூப்பரா இருக்கே. வா. அண்ணி, நீங்க சாப்பிடுங்க அண்ணி. சூப்பரா இருக்கு வெற்றி.
இது காஷ்மீர் ஆப்பிள். எங்க அம்மா பொள்ளாச்சில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ம். நானும் அவங்கள பத்தி தான் சொல்ல வந்தேன். ம். யார பத்தி? உங்க அம்மாவை பத்தி தான். ஐயோ, அவங்க என்னப்பா பண்ணாங்க? அண்ணி பதறாதீங்க அண்ணி, ஒன்னும் தப்பா இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, அதனால சிலது தெரியாம இருக்கலாம். ஒருத்தர் மனசை ஒருத்தர் காயப்படுத்திக்காம இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும். புதுசு இல்ல, போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. வெற்றி, இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலையப்பா. அது வந்து அண்ணி, நேத்து வளகாப்பு விஷயமா பேசும்போது லக்ஷ்மிக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி உங்க அம்மா பேசியிருக்காங்க போல இருக்கு.